விவசாயிகளின் நலனுக்கு எதிராக 3 புதிய வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்திய பொழுது அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் 2020ஆம் ஆண்டு டெல்லியை முற்றுகையிட்டனர். கடும் குளிரிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடை மழையிலும் இடைவிடாமல் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் 700 விவசாயிகள் தங்கள் உயிர்களை இழந்தனர். ஆனால் இறுதியில் ஏர்பிடித்த உழவர்களின் போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு அடிபணிந்தது. 3 வேளாண் சட்டங்களும் திரும்பி பெறப்பட்டது. விவசாயிகளின் முக்கிய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம், அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ஒன்றிய மோடி அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. இதை கண்டித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீண்டும் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த போராட்டத்தில் 70 வயது விவசாய சங்க தலைவர் ஜக்ஜீத் சிங் தலேவால் என்பவர் கடந்த நவம்பர் 26 முதல் கால வரையற்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். 70 வயதான அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த புற்றுநோய்க்குண்டான சிகிச்சையை கூட மேற்கொள்ளாமல் தன் உயிரை பணயம் வைத்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவர் அந்த விவசாயி ஜக்ஜீத் சிங் தலேவால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்டு அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது. உச்ச நீதிமன்றம் அமைத்த அந்த குழு அந்த விவசாயி அந்த உத்தமரை நேரில் சென்று சந்தித்து, உங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள், உங்கள் அந்த புற்றுநோய்க்கு உண்டான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்திய பொழுது அந்த விவசாயி அந்த உத்தமர் சொன்னார், எனக்கு விவசாயம்தான் முதன்மையானது, என் உயிர் அல்ல, அது 2ஆம் பட்சம். ஒருவேளை நான் மரணித்தால் என் மரணம் இந்த விவசாயிகளின் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உத்வேகம் அளிக்கும் உரமாக அமையட்டும் என்று அந்த உத்தமர் சொன்னார். நான் மோடி அவர்களிடம் கேட்கிறேன், அந்த விவசாயியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு உங்கள் அரசு, ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும். விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. அதில் முக்கியமானது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை. விவசாய வேளாண் பொருட்களுக்கு அந்த குறைந்தபட்ச அந்த ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நிர்ணயிக்கப்படும் அந்த விலை அதை 100 விழுக்காடு அமுல்படுத்துவதற்கு சட்ட பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இரண்டாவதாக பயிர் காப்பீட்டு திட்டம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தால் பயன்பெறவில்லை. மாறாக தனியார் காப்பீட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காகவும் அவர்களின் கஜானாவை நிரப்புவதற்காகவும் இந்த பயிர்க்கு காப்பீட்டு திட்டம் பயன்படுகின்றது. அந்த திட்டத்தில் அந்த கடுமையான விதிமுறைகளை மாற்ற வேண்டும். அடுத்ததாக டெல்டா விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனை. நெல் கொள்முதலில், குறிப்பாக இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நெல் கொள்முதலில் அந்த ஈரப்பதத்தை 17 விழுக்காடிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்திட வேண்டும் என்பது
நம்முடைய டெல்டா நெல் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை. அதற்கு இனியும் காலம் தாழ்த்தாமல் அதற்குண்டான அந்த திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு முக்கிய பிரச்சனை கிராமத்தில் வாழும் ஏழை எளியவர்களின் பிரச்சனை. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அல்லது 100 நாள் வேலை திட்டம் கிராமங்களில் வாழும் ஏழை எளியோருக்கு குறைந்தபட்சம் 100 நாட்களாவது வேலையை தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த 100 நாள் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஒன்றிய அரசு சமீப காலங்களில் இந்த திட்டத்திற்கு உரிய அந்த நிதியை ஒதுக்காமல் அந்த திட்டத்தை முடக்கும் முயற்சியில் இருக்கின்றது. 2024-25 ஆண்டில் 86,000 கோடி நிதியை இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கியது. ஆனால் என்ன, இந்த 2024-25 ஆண்டிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 கோடி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாது பல மாநிலங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஒன்றிய அரசு ஊதியத்தை வழங்கவில்லை. இது குறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சரி, பற்றாக்குறை இருக்கின்றது. வரும் வருடம் 2025-26 அதற்கும் அதே 86,000 கோடி நிதியைத்தான் ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. ஏற்கனவே பற்றாக்குறை. நீங்கள் பல மாநிலங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக 3 மாதங்களாக வேலை செய்த ஏழை எளிய மக்களின் ஊதியத்தை நீங்கள் வழங்க முடியவில்லை. ஏன் பழையபடி அதே 86,000 கோடி? அதாவது நானல்ல, பல ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த 100 நாள் வேலை திட்டத்தின்படி பேரளவுக்கு 100 நாள் இல்லாமல் அனைவருக்கும் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு 100 நாட்கள் வேலையை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி நிதியை இந்த 100 நாள் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும். ஆனால் தொடர்ந்து இந்த கோரிக்கையை, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அவர்கள் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. இதுதான் எங்களுடைய முக்கியமான இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இந்த உலகிற்கு உணவளித்திடும் உழவர்களுக்கு அதுக்குண்டான அவர்கள் கோரிய இந்த கோரிக்கைகளை ஒன்றிய அரசு நிறைவேற்றிட வேண்டும். நாடாளுமன்றத்தில் இது குறித்து நாங்கள் போராடுகிறோம். 2023 ஆண்டில் என் தலைமையில் திருச்சியில் இந்த கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திருச்சியில் நடத்தினோம். அதுபோல தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக, நமக்காக பாடுபடும் விவசாயிகளுக்காக, அவர்களின் குரலாக நாங்கள் ஒலிப்போம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் ஒன்றிய அரசை கண்டித்து நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது வேண்டுகோள், மாநில அரசு, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களில் மக்காச்சோளம் பயிர் பெருமளவில் இங்கே பயிரிடப்படுகின்றது. சமீபத்தில் தமிழக அரசு இந்த மக்காச்சோளத்திற்கு 1% செஸ் வரியை விதித்துள்ளது. இது மக்காச்சோள விவசாயிகளுக்கு பெரும் கவலையை அளித்துள்ளது. வறட்சி, காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு, விவசாய இடுபொருட்களின் விலை உயர்வு, மயில், காட்டுப்பன்னி போன்ற வனவிலங்குகளால் வரும் பாதிப்பு, இது போன்ற பல காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழலில் நான் ஏற்கனவே கூறிய அந்த தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களில் இந்த வானம் பார்த்த பூமி சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த மக்காச்சோள விவசாயம் என்பது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கின்றது. இதை மனதில் கொண்டு அந்த விதிக்கப்பட்ட மாநில அரசு, தமிழக அரசு விதித்த அந்த மக்காச்சோளத்துக்குரிய அந்த 1% அந்த செஸ் வரியை நீக்கி தாயுள்ளத்தோடு மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எல்லாருக்கும் எல்லாம்
என்ற சமூக நீதி அடிப்படையில் திராவிட மாடல் முதல்வராக திகழும் அண்ணன் தளபதி அவர்களை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி திருச்சியில் சந்தித்து இந்த மக்காச்சோளத்துக்கு உரிய அந்த செஸ் வரியை நீங்கள் நீக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை அளித்தேன். அதற்கு முன்பாக ஜனவரி 28ஆம் தேதி மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களை சந்தித்து இந்த மக்காச்சோளத்திற்குரிய அந்த வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதன் பின் ஜனவரி 30ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம், மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களையும் சந்தித்து இந்த செஸ் வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதே போன்று இங்கு பெரம்பலூர் பகுதியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த பகுதியில் பெருமளவில் மக்காச்சோளம் பயிரிடப்படுகின்றது. இந்த பகுதியை சார்ந்த முக்கியமான அமைச்சர் அன்பு சகோதரர் சிவசங்கரன் அவர்களிடமும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அருண் நேரு அவர்களிடம் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இது போன்ற விவசாயிகளின் பல கோரிக்கைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். நன்றி. தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல நெல் சாகுபடியில பயிர் பண்ணிட்டு இருக்க அந்த டெல்டா விவசாயிகளுக்கு வந்து போதிய கிடங்கு இல்லாதனால வந்து இப்ப தற்போதைய பெய்த மழையினால வந்து நெல் வந்து சாகுபடி செய்த அந்த நெல் விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்பு. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கான இடமும் இல்லை. அது நான் இன்னைக்கு நீங்க ஏற்கனவே அந்த கோரிக்கையை நான் பார்த்துருந்தேன். நான் தமிழக அரசும் நம்முடைய வேளாண் துறை அமைச்சகமும் சரி கிட்டத்தட்ட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2000 இடங்கள் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கூடுதலா 200 அந்த சென்டர்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. மேற்கொண்டு அதை தேவைப்படுகின்றது என்று பல்வேறு உங்களை மாதிரி ஊடக நண்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அமைச்சகம் செய்வான் நம்பிக்கை இருக்கணும். தேங்க்யூ.